Hello viewers, welcome to all Santosh Chemistry YouTube channel. In this video, we will discuss one of the important naming reaction, Stoke condensation reaction. Stoke condensation reaction means carbonyl compound react with alkyl succinate in the presence of strong base. ப்ராடக்ட் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்பா கமா பீட்டா அன்சேச்சுரேட்டட் ஆப் எஸ்டர் ப்ராடக்ட் நமக்கு ஃபார்ம் ஆகும். தென் இந்த ரியாக்ஷனை நம்ம ஸ்ட்ராங் பேஸாக என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சோடியம் ஹைட்ரேட் அண்டு சோடியம் ஈத்தாக்சைடு நம்ம ஸ்ட்ராங் பேஸாக யூஸ் பண்ணலாம். இதோட ஜென்ரல் ரியாக்ஷன் கார்போனைல் காம்பவுண்ட் மீன்ஸ் ஆல்டிகைட் ஆர் கீட்டோன் react with alkyl succinate. இதில் ஆர் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா அல்கைல் குரூப் மெத்தில் ஆர் எத்தில் குரூப்பு இங்கே ஆர் என்ற பொசிஷனில் ப்ரெசண்ட் ஆகிருக்கலாம். தென் இதோட நேம் பார்த்தோம் அப்படின்னா டை alkyl succinate and ketone in the presence of strong base C2H5ONa sodium ethoxide. நமக்கு ப்ராடக்ட் எப்படி கிடைக்கும் அப்படின்னா R2C டபுள் பாண்ட் C இங்கே CH2 COO NA இங்கே COO R இதுதான் நமக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். அதாவது ஆல்பா கமா பீட்டா அன்சேச்சுரேட்டட் ஆப் எஸ்டர். எப்படி ஆல்பா கமா பீட்டா அன்சேச்சுரேட்டட் சொல்கிறோம் அப்படின்னா இந்த COOR இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப். அதுக்கு அடுத்து இருக்கிற கார்பன் ஆல்பா, அதுக்கு அடுத்த கார்பன் பீட்டா. இந்த ஆல்பா அண்டு பீட்டா கார்பனுக்கு இடையில் டபுள் பாண்ட் இருக்குது. டபுள் பாண்ட் இருக்கிறதுனால அன்சேச்சுரேட்டட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதோட ரியாக்ஷன் CH3 twice C double bond O dimethyl ketone or acetone react with dialkyl diethyl succinate. In the presence of strong base sodium ethoxide C2H5ONa சோடியம் ஈத்தாக்சைடு. நமக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்குது அப்படின்னா ஆல்பா கமா பீட்டா அன்சேச்சுரேட்டட் ஆப் எஸ்டர் CH3 into twice C double bond CH single bond CH2 COO NA இங்கே single bond COO C2 H5 ஆல்பா கமா பீட்டா அன்சேச்சுரேட்டட் ஆப் எஸ்டர் ப்ராடக்ட் நமக்கு ஃபார்ம் ஆகுது. இதுதான் இந்த ஸ்டோக் கண்டென்சேஷன் ரியாக்ஷன். இதோட மெக்கானிசம் ஸ்டெப் 1 formation of carbanion.
இந்த கார்பேனயான் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, இந்த சோடியம் ஈத்தாக்சைடு அயான்ஸாக பிரியும் பொழுது C2H5O- அண்டு Na+ பிரியும். இந்த ஈத்தாக்சைடு அயானு மட்டும் என்ன பண்ணுதுன்னா, இந்த டைஅல்கைல் டைஎத்தில் சச்சினேட் கூட ரியாக்ட் ஆகுது. C2H5O- ப்ளஸ்ஸு இங்கே CH2 தென் COO C2H5 இங்கே CH2 COO C2H5 ரெண்டும் ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணுதுன்னா, இந்த ஆக்சிஜன் ஆட்டம் நெகட்டிவ் சார்ஜ் தென் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம், அப்படி எலக்ட்ரோநெகட்டிவ் இருக்கிறதுனால இந்த டைஆல்கைல் டைஎத்தில் சச்சினேட்டில் இருக்கிற இந்த புரோட்டானை எடுத்துக்குது. அப்படி எடுத்துக்கிட்டு நமக்கு C2H5OH நமக்கு ஆல்கஹாலாக கிடைக்குது. அதுக்கடுத்து இந்த ஹைட்ரஜன் H+ வெளியில் போகிறதுனால இந்த எலக்ட்ரான் உள்ளே ஷிஃப்ட் ஆகுது. அப்படி ஷிஃப்ட் ஆகும் பொழுது இந்த கார்பனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் வருது. இப்போது CH நெகட்டிவ் சார்ஜ், இங்கே COO C2H5 இங்கே CH2 COO C2H5 நமக்கு கார்பேனயான் ஆர் நியூக்ளியோஃபைல் ஃபார்ம் ஆகுது. நியூக்ளியோஃபைல் மீன்ஸ் நெகட்டிவ் சார்ஜ் தென் மோர் எலக்ட்ரான் பட் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுக்கு பேர் தான் நியூக்ளியோஃபைல். அது ஃபார்ம் ஆகிருக்குது. ஃபர்தராக செகண்ட் ஸ்டெப் நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, அட்டாக் ஆஃப் நியூக்ளியோஃபைல். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஃபார்ம் ஆன இந்த நியூக்ளியோஃபைல் என்ன பண்ணுது அப்படின்னா, அசிட்டோன் கூட ரியாக்ட் ஆகுது. அசிட்டோன் CH3 twice C double bond O react with carbanion. Single bond CH2 COO C2H5. இந்த கார்பேனயானில் இருக்கிற இந்த நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த கார்போனைல் குரூப்பை வந்து அட்டாக் பண்ணுது. அப்படி அட்டாக் பண்ணும் பொழுது இந்த கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில் இருக்கிற இந்த டபுள் பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகுது. அப்படி ஷிஃப்ட் ஆகும் பொழுது ஆக்சிஜன் ஆட்டத்துக்கு நெகட்டிவ் சார்ஜ் வருது. அப்போ நமக்கு CH3 இன்ட்டு டுவைஸ் சிங்கிள் பாண்ட் கார்பன் சிங்கிள் பாண்ட் ஆக்சிஜன் தென் இங்கே நெகட்டிவ் சார்ஜ் வருது. சிங்கிள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் COO C2H5 தென் சிங்கிள் பாண்ட் CH2 COO C2H5 நமக்கு ஃபார்ம் ஆகுது. அதுக்கடுத்து இந்த ஆக்சிஜன் ஆட்டத்தில் இருக்கிற நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணுது அப்படின்னா, இங்கே இருக்கிற இந்த கார்பனை போயிட்டு அட்டாக் பண்ணுது. அப்படி அட்டாக் பண்ணும்பொழுது என்ன நடக்குதுன்னா, இங்கே இருக்கிற கார்பனுக்கும் ஒரு ஆக்சிஜன் டபுள் பாண்டு, இன்னொரு ஆக்சிஜனுக்கு சிங்கிள் பாண்டு இருக்கும். இந்த டபுள் பாண்டில் இருக்கிற இந்த ஆக்சிஜனை போயிட்டு அதாவது இந்த கார்பனை அட்டாக் பண்ணும் பொழுது இந்த டபுள் பாண்ட் ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கிறதுல ஒரு பாண்டு ஷிஃப்ட் ஆகுது. அப்போ ஆக்சிஜனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் வருது. இந்த ஆக்சிஜனுக்கும் இந்த கார்பனுக்கும் இடையில் ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகுது. CH3 இன்ட்டு டுவைஸ் சிங்கிள் பாண்ட் கார்பன் சிங்கிள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH2 சிங்கிள் பாண்ட் இங்கே ஆக்சிஜன் நெகட்டிவ் சார்ஜ் தென் OC2H5 இங்கே இருக்குது. அதுக்கடுத்து இந்த கார்பனுக்கும் இடையில் ஒரு ஆக்சிஜன் இருக்குது. தென் இங்கே COO C2H5 இந்த குரூப்பு
அப்படியே இருக்குது. அதாவது நமக்கு ஆக்சி ப்ராடக்ட் ஒன்று ஃபார்ம் ஆகுது. அதுக்கு அடுத்து ஃபர்தராக தேர்ட் ஸ்டெப்பில் என்ன நடக்குதுன்னா, இந்த ஆக்சிஜனில் இருக்கிற இந்த நெகட்டிவ் சார்ஜ் உள்ளே வருது. அப்படி வரும் பொழுது இந்த பாண்டு பிரேக் ஆகுது. இப்போ பிரேக் ஆகும் பொழுது நமக்கு C2H5O மைனஸாக வெளியில் போகுது. நமக்கு இங்கே இருக்கிற பாண்டு பிரேக் ஆச்சுன்னா C2H5O மைனஸ் நமக்கு வெளியில் போயிடுச்சு. ப்ளஸ் என்ன இருக்கும் அப்படின்னா CH3 இன்ட்டு டுவைஸு சிங்கிள் பாண்ட் கார்பன் சிங்கிள் பாண்ட் CH, இங்கே சிங்கிள் பாண்ட் COO C2H5, இங்கே சிங்கிள் பாண்ட் கார்பன் டபுள் பாண்ட் ஆக்சிஜன். தென் இந்த கார்பனுக்கும் இந்த கார்பனுக்கும் இடையில் ஒரு ஆக்சிஜன் பாண்டில் இருக்குது. அடுத்து இந்த அன்ஸ்டேபிள் ப்ராடக்ட் என்ன பண்ணுதுன்னா ஃபர்தராக ஸ்டெப் 3ல் டீப்ரோட்டோனேஷன் நடந்து நமக்கு ப்ராடக்ட்டு ஃபார்ம் ஆகுது. ஸ்டெப் 3 ஸ்டெப் 2ல் கிடச்ச அந்த ப்ராடக்ட் நான் இங்கே எழுதுகிறேன். CH3 இன்ட்டு டுவைஸ் சிங்கிள் பாண்ட் கார்பன் சிங்கிள் பாண்ட் CH, இங்கே COO C2H5, இங்கே சிங்கிள் பாண்ட் கார்பன் டபுள் பாண்ட் O. தென் இந்த கார்பனுக்கும் இந்த கார்பனுக்கும் இடையில் ஆக்சிஜன் பாண்டில் இருக்குது. அதுக்கு அடுத்து இது என்ன பண்ணுது அப்படின்னா C2H5O மைனஸ் இந்த பேஸு கூட ரியாக்ட் ஆகுது. பேஸோட ஒர்க் என்ன அப்படின்னா டு அப்ஸ்ட்ராக்ட் தி புரோட்டான். அது மட்டும் இல்லாமல் ஆக்சிஜன் ஆட்டம் ஹேவ் தி மோர் எலக்ட்ரான் நெகட்டிவ். அதனால் என்ன பண்ணுதுன்னா இந்த பொசிஷனில் இருக்கிற இந்த ஹைட்ரஜனை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்குது. அப்படி எடுத்துக்கும் பொழுது இந்த கார்பனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் வருது. அப்போ CH3 இன்ட்டு டுவைஸு இங்கே சிங்கிள் பாண்ட் கார்பன் சிங்கிள் பாண்ட் கார்பன், இங்கே நெகட்டிவ் சார்ஜ் இந்த புரோட்டான் போனதுனால. தென் எகைன் சிங்கிள் பாண்ட் கார்பன், இங்கே டபுள் பாண்ட் O, அதுக்கடுத்து இங்கே COO C2H5. தென் இந்த கார்பனுக்கும் இந்த கார்பனுக்கும் இடையில் ஒரு ஆக்சிஜன் பாண்டில் இருக்குது. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கார்பேனியானில் இருக்கிற இந்த நெகட்டிவ் சார்ஜ் உள்ளே வருது. அப்படி உள்ளே வரும் பொழுது கார்பனுக்கு ஆல்ரெடி இங்கே 2 பாண்டு 3 4 பாண்டு இருக்குது. இந்த நெகட்டிவ் சார்ஜ் உள்ளே வரும் பொழுது கார்பனோட வேலன்சி எக்ஸஸாக போகுது. அப்படி எக்ஸஸாக போகிறதுனால என்ன பண்ணுதுன்னா இந்த கார்பனுக்கும் இந்த ஆக்சிஜனுக்கும் இருக்கிற இந்த பாண்டு இப்படி ஷிஃப்ட் ஆகுது. அப்படி ஷிஃப்ட் ஆகும் பொழுது CH3 இன்ட்டு டுவைஸ் சிங்கிள் பாண்ட் கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் சிங்கிள் பாண்ட் கார்பன், இங்கே டபுள் பாண்ட் ஆக்சிஜன். தென் இந்த பாண்டில் நமக்கு COO C2H5 வந்திருக்கும். தென் இந்த பக்கங்கிற பாண்ட் இந்த கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இருக்கிற இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆனதுனால இந்த கார்பனுக்கும் இந்த லாஸ்ட் கார்பனுக்கும் இந்த ஆக்சிஜனுக்கும் இடையில் ஒரு பாண்டு வந்து இந்த ஆக்சிஜன் நெகட்டிவ் சார்ஜோட இருக்கும். இதுதான் இந்த ஆல்பா கமா பீட்டா அன்சேச்சுரேட்டட் எஸ்டர். ஃபர்தராக இது என்ன பண்ணுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் அந்த சோடியம் ஈத்தாக்சைடு இருக்கிற அந்த Na+ கூட சேர்ந்து இந்த Na+ கூட சேரும் பொழுது என்ன பண்ணுதுன்னா இந்த Na+ இந்த பொசிஷனில் வந்து பாண்ட் ஃபார்மேஷன் நடந்திருக்கும். இதுதான் ஃபைனல் ப்ராடக்ட். CH3 இன்ட்டு டுவைஸ் சிங்கிள் பாண்ட் கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் சிங்கிள் பாண்ட் கார்பன் டபுள் பாண்ட் O, இங்கே ONA. தென் இங்கே COO C2H5. நமக்கு ஆல்பா கமா பீட்டா அன்சேச்சுரேட்டட் ஆஃப் எஸ்டர் ப்ராடக்டாக நமக்கு ஃபார்ம் ஆகிருக்குது. இதுதான் இந்த ஸ்டோப் கண்டென்சேஷன் ரியாக்ஷன். திரும்பவும் ஒரு முறை நான் ரிவைஸ் பண்ணுறேன்.
reaction aldehyde or ketone react with dialkyl diethyl succinate. இங்க acetone react with dialkyl diethyl succinate in the presence of sodium ethoxide. நமக்கு ப்ராடக்ட் ஆல்பா கமா பீட்டா அன்சேச்சுரேட்டட் ஆப் எஸ்டர் நமக்கு ப்ராடக்டாக கிடைக்குது. இதுதான் இதோட ரியாக்ஷன். தென் மெக்கானிசம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நமக்கு கார்பேனயான் ஃபார்ம் ஆகுது. இந்த கார்பேனயான் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, நம்ம எடுத்துக்கிட்ட பேஸ் சோடியம் ஈத்தாக்சைடு, அதில் C2H5O- அண்டு Na+ஆக பிரியுது. இந்த C2H5O- ஈத்தாக்சைடு ரியாக்ட் வித்து டைஆல்கைல் டைஎத்தில் சச்சினேட். இது கூட ரியாக்ட் ஆகிட்டு நமக்கு எத்தில் ஆல்கஹால் வெளியில் போயிட்டு கார்பேனயான் அதாவது நியூக்ளியோஃபைல் நமக்கு ஃபார்ம் ஆச்சு. தென் ஸ்டெப் 2ல் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த நியூக்ளியோஃபைல் அட்டாக் நடக்குது. எது நியூக்ளியோஃபைல் போயிட்டு அட்டாக் பண்ணுதுன்னா, இந்த அசிட்டோனில் இருக்கிற இந்த கார்பனில் குரூப்பை போயிட்டு அட்டாக் பண்ணுது. அப்படி அட்டாக் பண்ணும்பொழுது இந்த கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கு இருக்கிற இந்த டபுள் பாண்ட் ஷிஃப்ட் ஆகிட்டு இங்கே நெகட்டிவ் சார்ஜ் வருது. அப்படியே வந்துட்டு நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, இந்த ஸ்டெப் 2ல் நமக்கு ஆக்சி ப்ராடக்ட் ஒன்று அன்ஸ்டேபிள் ப்ராடக்ட்டு ஃபார்ம் ஆகுது. இது ஃபர்தராக என்ன பண்ணுதுன்னா டீப்ரோட்டனேஷன் நடந்து நமக்கு ப்ராடக்ட்டு ஃபார்ம் ஆகுது. ஸ்டெப் 3ல் என்ன பண்ணுதுன்னா, இந்த ஆக்சி ப்ராடக்டில் இருக்கிற இந்த ஹைட்ரஜன் வெளியில் போகுது. எப்படி வெளியில் போகுதுன்னா, ஈத்தாக்சைடு ரியாக்ட் ஆச்சுன்னா நமக்கு C2H5OH எத்தில் ஆல்கஹாலாக வெளியில் போகுது. அப்படி வெளியில் போயிட்டு நமக்கு ஆல்பா கமா பீட்டா அன்சேச்சுரேட்டட் ஆப் எஸ்டர் ப்ராடக்டாக நமக்கு கிடைக்குது. ஐ ஹோப் லைக் திஸ் வீடியோ, ஷேர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.